தான். ஆனாலும் சில குறிப்பிட்ட சூறாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்திற்கு சொல்லித்தர மறக்கவில்லை. அதிலே முக்கியமான சூரா, முதன்மையான சூரா, சூரா பக்ரா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருக்குரானிலேயே மிக நீளமான சூரா. அந்த சூறாவை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், இக்ரஊ சூரத்தல் பக்ரா, நீங்கள் சூரா பக்ரா ஓதுங்கள், சூரா பக்ரா ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். அதை எடுத்துக்கொண்டவர், சூரா பக்ராவை ஓதக்கூடியவர் பரக்கத்தான பெருவாழ்வு வாழ்வார். வ தர்குஹா ஹஸ்ரா, அதை ஓதாமல் விட்டு விடுபவர் உள்ளபடியே அதனுடைய அருளும் அதனுடைய மகத்துவமும் தெரிந்ததற்கு பிறகும் அதை தொடாமல் இருக்கக்கூடியவர், அதற்கு ஓதுவதற்கான என்ன முயற்சியையும் எடுக்காமல் இருக்கக்கூடியவர் உள்ளபடியே கை செய்தத்திற்குரியவர் தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். இப்போ சூரா பக்ரா ஓதுங்கன்னு சொல்லி விடலை, அதை ஓதுறதுனால பரக்கத் கிடைக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதின் வழியாக பரக்கத் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் ஊடாக மக்காவில் ஏகதேசம் வாழ்வின் 80% கழிந்து போனது. மிச்சம் இருக்கக்கூடிய 20% அந்த வாழ்க்கையினுடைய காலகட்டம் மதீனாவிலே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருந்தான். ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக மதீனாவுக்கு வந்தார்கள். வந்தவுடனே ஒரு துவா செய்தார்கள். மதீனா மண்ணுக்கு வந்தவுடன் ஒரு துவா செய்தார்கள். என்ன துவா கேட்டிருப்பார்கள் நினைக்கிறோம்? இங்கே எங்களுக்கு வாழ்வதற்கான இடத்தை கொடு, எங்களுக்கான அரசியல் சூழலை சரியாக்கி கொடு, எதிரிகளின் அச்சத்தை குறைத்து கொடு என்றெல்லாம் கேட்டார்களா? என்ன கேட்டார்கள்? ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி லிஃபை மா ஜஅல்த பில் மக்கா மினல் பரக்கா. யா அல்லாஹ், உன்னுடைய ஆலயம் பைத்துல்லா இருக்கக்கூடிய மக்காவிற்கு எந்த பரக்கத்தை நீ கொடுத்திருக்கிறாயோ அதில் 2 பங்கை எனக்கு மதீனாவிலே கொடு என்று கேட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய பரக்கத்தில் 2 பங்கு இந்த மதீனாவுக்கு வேண்டும். பரக்கத்தோடு வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு இங்கே ஏற்படுத்தித்தான் மக்காவில் தருவதை விட கூடுதலாக கொடு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருப்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பரக்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே நாம் கேட்கிறோம் பரக்கத்தை. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம். இறைவா, முஹம்மது நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கச் செய்வாயாக, இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி பரக்கச் செய்யதாயோ அதே போன்று என்று அல்லாஹ்விடத்திலே நபிகளை முன்வைத்து நாம் கேட்கிறோம். அவர்களுக்கு செய் என்றால் அதன் வழியாக எங்களுக்கும் கொடு என்று அர்த்தம். இப்போ பரக்கத் என்பது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. பரக்கத்தான வாழ்க்கையை தான் நாம் எல்லோருமே ஆசைப்படுகிறோம். அந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நிம்மதியில், நம்முடைய ஆரோக்கியத்தில், நம்முடைய தொழிலில், நாம் கை வைக்கக்கூடிய காரியங்களில் நிறைவாக கிடைக்கப் பெறும் பட்சத்திலே மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதாக நாம் உணரலாம். அதை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்துத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் இந்த ஜும்மாவினுடைய உரையின் ஊடாக. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமான சஹாபி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறு வயதிலேயே அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட உன்னதமான தோழர்களிலே ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும்பொழுது எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்க்கு. இந்த அம்மா அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார், அவங்க பேர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மாட ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்குன்னு பெருசா ஒன்றும் இல்லை. 10 வயசு ஃபுல்லாக அனஸ் தான் இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு கையை பிடிச்சி கடகடன்னு எடுத்து கூட்டு போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹாதிமுக அனஸ். எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை, என் புள்ள தான் இருக்காரு, இவரை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இவரை கொடுத்துட்டோம்னா என்ன பொருள்? இவர்தான் உங்களுக்கான ஊழியர், பணியாளர், நீங்கள் இடும் கட்டளையை செய்யக்கூடியவர். இவரை நீங்கள் வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பல விதங்களிலே இவர் பயன்பாட்டை கொடுப்பார். உங்களுடைய காரியங்களிலே இவரை வைத்து நீங்கள் வேலை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. என் பிள்ளைய கொடுத்துட்டு நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு நீங்க துவா செய்யணும், நீங்க அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். நான் கடந்த வார ஜும்மாவிலேயே சொன்னேன் இல்லையா, ஒருவர் துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரக்கல்லா என்று துஆ செய்து விட வேண்டும்.
பாரக்கல்லா என்று முதல் கட்டமாக துவா செய்து விட, அதற்கு பிறகு அவரை குறித்து ஞாபகம் வந்தால் அவர் எது குறித்து உண்டான துவாவை நம்மிடத்திலே முன்மொழிந்தார், எந்த சிக்கலுக்காக வேண்டி கேட்டிருக்காரு, எந்த பிரச்சனைக்காக வேண்டி கேட்டிருக்காரு என்று தனிப்பட்ட முறையில் நமக்கு நினைவிருந்தால் அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பது, இது மிக உயர்ந்த பண்புகளில் ஒன்று. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை கடந்த வார ஜும்மாவிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பிள்ளையை ஒப்படைத்து விட்டு சொன்னார்கள், உதுஉ, இவருக்கு துவா செய்யுங்கள், அவ்வளவுதான், இவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள், அது மட்டும் போதும், வேற எதுவும் எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. உடனே ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? யா அல்லாஹ் நல்ல நீல ஆயிலை கொடு, அல்லது நிறைய இவருக்கு என்றெல்லாம் கேட்பதற்கு முன்னால் பெருமானார் செய்த துவா, அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்ரி, யா அல்லாஹ் இவர் ஆயிலே நீ பரக்கச் செய்வாயாக, நீண்ட ஆயிலை கொடுப்பாயாகன்னு கேட்கல, இவர் ஆயில்ல நீ பரக்கச் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் ஃபி அவுலாதி, இவருக்கு நீ கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்களிலே பரக்கச் செய்வாயாக. அடுத்து சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா அதைத லஹு, இவருக்கு நீ என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியோ எல்லாத்தையும் பரக்கத் செஞ்சிரு. இவர் ஆயில்ல பரக்கத் செஞ்சிரு, இவருடைய குழந்தை குட்டிகள்ல பரக்கத் செஞ்சிரு, நீ என்னெல்லாம் இவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியோ எல்லாத்திலும் நீ பரக்கத் செய்துவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். நிறைய குடுன்னு கேட்கல, நீண்ட ஆயில நிறைய வயசு வாழணும் அப்படி கொடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல, நீ கொடுப்பதில் நிறைந்த பரக்கத்தை கொடு என்று கேட்பதிலிருந்து நமக்கு புரிகிறது, வாழ்க்கையிலே நிறைய என்பதை விட பரக்கத்தான் முக்கியம். அதிகம் எண்ணிக்கை என்பதை விட குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அந்த பரக்கத்தான வாழ்க்கையை பெறுவதற்கு ஒரு 8 அம்ச திட்டத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 8 விதமான விஷயங்களை நாம் பின்பற்றுகிற பொழுது அல்லாஹுவின் பரக்கத்தை நம்மால் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். நம்பர் 1, முதலில் பரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன முயற்சியை மேற்கொள்வது? 1, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யார் வயசுல பெரியவங்களோ அவங்களில் நீங்க மரியாதை கொடுப்பதிலிருந்து, உங்கள் காரியங்கள் அனைத்திலும் அவர்களை முன்னிலைப்படுத்துவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான். வாப்பாக்கு வயசாயிடுச்சு, வீட்டில் மூத்தவங்க தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிபடாது, அதனால சொல்லிக்கலாம், எல்லாம் முடிஞ்சு கடைசியில சொல்லிக்கலாம் என்பதல்ல. ஒரு கட்டத்தில் அவரும் வாலிபம், குழந்தை பேரு, தொழில், வியாபாரம் என்று எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு வயதான நிலை, வயோதிகம், அதனாலே அவரை ஒதுக்கி வைக்குதல், தள்ளி வைக்குதல் என்பதெல்லாம் இல்லை. என்ன விஷயம் செய்தாலும் பெரியவர்களுக்கான முன்னுரிமையை, முன்னிலைப்படுத்துதலை, அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் நிறைவாக செய்யுங்கள். இதன் ஊடாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான். எந்த வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த வீட்டிலே பரக்கத் இருக்கிறது என்று பொருள். எந்த வீட்டில் பெரியவர்கள் உதாசீனம் செய்யப்படுகிறார்களோ, வயதிலே மூத்தவர்கள் வேண்டா வெறுப்பாலோ அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்களோ, அவர்களின் பேச்சுக்கும் அவர்களுடைய ஆலோசனைக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படாமல் தள்ளி வைக்கப்படுகிறார்களோ, புரிந்து கொள்ளுங்கள், அங்கே பரக்கத் எடுபடுகிறது என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு அன்பளிப்பு வந்தது. ஒரு கிண்ணம் நிறைய பால். ரசூலுல்லாஹ் பொதுவாகவே தனக்கு கிஃப்ட் வந்துச்சுன்னா தான் பயன்படுத்துவாங்க. சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்த துவங்குவாங்க. அன்னைக்கு பால் வந்திருக்கு. தபரானி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூத்த சஹாபாக்கள், இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றியவர்கள், நபியோடு தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு உன்னதமான சஹாபாக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. மதீனாவில் நடந்த நிகழ்ச்சி இது. இந்த பால் கிண்ணம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கத்தில் இருந்த சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவங்க கையில் கொடுத்தாங்க. குடிங்க அபூ உபைதான்னு சொன்னாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கையில் பாலை வாங்கிட்டு ரசூலுல்லாஹையும் பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகத்தையும் பார்க்குறாங்க, உமர் நாயகத்தையும் பார்க்குறாங்க. என்னடா இது, நபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க 2 பேரும் அங்கே இருக்க, நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்களே என்பதுதான் அவர்களின் பார்வையின் பொருள். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அன்த அவுலா பிஹி மின்னி, இந்த பாலை முதலாக அருந்துவதற்கு என்னை விட நீங்கள் தான் தகுதியானவர்கள். ஏன்னா
நான் சாதாரண அபு உபைதா, நீங்க அல்லாவின் ரசூல், அல்லாவின் ரசூல் நீங்கள், எனவே நீங்கள் தான் இதை துவங்கி வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுத் யா அபா உபைதா, எடுங்கள், குடியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இரண்டாம் கட்டமா அபூபக்கர் நாயகத்தை பார்க்கறாங்க, உமர் நாயகத்தை பார்க்கறாங்க. பார்வையின் அர்த்தம் என்ன? என்னை விட இஸ்லாமிய வருகையில் முதன்மையானவர்களாச்சே இவர்கள் எல்லாம், பங்களிப்பு செய்வதிலே முக்கியமானவர்களாச்சே இவர்கள் எல்லாம், அவங்க குடிச்சா நல்லா இருக்குமே என்ற பெருந்தன்மையான மனதோடு செய்தனா அபூ உபைதா ரலியல்லாஹு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அப்பவும் சொன்னாங்க, அபூ உபைதா நீங்க தான் குடிக்கணும், குடிங்கன்னாங்க. செய்தனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு குடிக்க துவங்கும் நேரத்திலே கையில் பக்கத்தில், வாய்க்கு பக்கத்தில் பால் கிண்ணம் போய்விட்டது. ஆனாலும் அவர்கள் மனம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி மறுக்கிறது. கீழே கொண்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க குடிச்சிட்டு தந்தா நல்லா இருக்கும். மூணாவது தடவையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், இஷ்ரப், அபூ உபைதா நீங்கள் குடியுங்கள். ஃபைன்னல் பரக்கத்த மஅ அகாபிரினா, பரக்கத் என்பது நம்மிலே யார் வயதிலே பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் துவங்குகிறது. இங்கே இருக்கும் நபர்களிலேயே வயதால் பெரியவர் நீங்கள், என்னை விட அபூபக்கர் ரலியல்லாஹு விட, உமர் ரலியல்லாஹை விட வயதால் மூத்தவர்கள் நீங்கள், நீங்கள் குடிக்க வேண்டும், அங்கிருந்து பரக்கத் கிடைக்க வேண்டும். ஃபமல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஜல்ல கபீரனா ஃபலைஸ மின்னா, நம்மிலே சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள், பெரியவர்களுக்கான மூத்தவர்களுக்கான கண்ணியத்தை தராதவர்கள் நம் வழியை சார்ந்தவர்கள் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையோடு சொல்லி முடிக்காமல் அதை செயல்படுத்தியும் காண்பித்தார்கள். பரக்கத் எங்கிருந்து துவங்குகிறது? எந்த இடத்தில் மூத்தவர்களுக்கான மரியாதை இருக்குமோ, கண்ணியம் இருக்குமோ, அவர்களுடைய சொல்லுக்கான மிகச்சிறந்த அந்த புரிதலோடு அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குமோ, அங்கே பரக்கத்தும் இருக்கும். இதுக்கு நேர்மாறாக பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவதும் அவர்களுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுவதும், வேண்டா வெறுப்போடு அவர்களை அரவணை